ட்ரெயினில் எப்பொழுது ஏறினாலும் ஒரு சஸ்பென்ஸ் என்ன இருக்குன்னா, அந்த என்ஜின் எப்படி இருக்கும் அப்படின்றது என்ன. ஆனால் என்ஜினுக்குள்ளே யாருமே ஏற விட மாட்டாங்க. ஆமாம். இப்போ இது எனக்கு பெரிய மிஸ்ட்ரியே ட்ரெயின் என்ஜின் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த படத்தில் ட்ரெயின் என்ஜினுக்குள்ளே ஏறினேன். இந்த படத்துக்குள்ளே ட்ரெயின் என்ஜினில் ஏறி ட்ரெயினில் இருக்கவங்க மனிதர்களை பார்த்து அவங்கள்ட்ட பேசி அவங்க அந்த ஹீட்டில் உங்களுக்கு தெரியுமா, ட்ரெயினில் 12 மணி நேரம் ட்ராவல் பண்ண என்ஜின் டிரைவர்ஸு 12 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து சிறுநீர் கழிக்க முடியும். ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்துட்டாங்கன்னா அந்த 2 பேர் இறங்கவே கூடாது. அந்த 2 பேரில் ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் அந்த யங்காக புதுசாக ட்ரெயின் பண்ண அவர் மட்டும் போய் ஒரு ஸ்டேஷனுடைய பாத்ரூமில் போய் சீக்கிரமாக எடுத்து வரலாம். அது கூட இருக்கக்கூடாது. அந்த ட்ரெயின் கேப்டன் வந்து இறங்கவே மாட்டார். அப்போ பாருங்கள், இது நம்மளுக்கு தெரியுமா? ஸோ இவ்வளவு இப்போ ஒரு ட்ரெயின் 1500 பேர் போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரெயினை பார்த்துக்கிறதுக்கு ஒரு 400 பேர் வந்து அங்கே வந்து கண்ட்ரோல் ரூமில் இருக்கிறாங்க. அவங்க அப்படியே விழித்து கொண்டே இருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் ட்ரெயினில் இருக்குது. ட்ரெயினுடைய அந்த 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 உலோக குவியல் அது கிட்டத்தட்ட அது வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு நம்மளை பாதுகாக்கிறது. ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறோம். ட்ரெயின் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய நம்மளை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு டைம் மிஷினாக கூட நான் பார்க்குறேன். லவ்லி லவ்லி.